தமிழக வெற்றி கழகம் கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, பாடல் வெளியிட்டாரு. எப்படி பார்க்கிறீங்க? 26ல யாருக்கு அவர் போட்டியாக இருப்பார்? நீங்க ஜனநாயகத்திலே எத்துறையை சார்ந்தவர்களும் பொது வாழ்வுக்கு வரலாம், மக்கள் பணி ஆற்றலாம். அதன் அடிப்படையிலே மரியாதைக்குரிய தவாகவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு கட்சி தொடங்கினார், அறிவித்தார். இன்றைக்கு தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த தவாகவிற்கு தமாக சார்பிலே அதன் தலைவர் என்ற முறையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பணி, இயக்க பணி, இதன் அடிப்படையிலே மக்களுக்கு யார் மீது நம்பிக்கை ஏற்படுகிறதோ அவர்களுக்குத்தான் வாக்கு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மக்கள் குரலே மகேசன் குரல் என்று கூறுகிறோம். அதன் அடிப்படையிலே மக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் வருங்காலங்களிலே வாக்களிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தமாக கூட்டணி அதில் முதன்மை கூட்டணியாக தமிழக மக்களுடைய நம்பிக்கை பெறும் என்ற ரீதியிலே எங்களுடைய பயணம் தொடர்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுடைய கொள்கையின் அடிப்படையிலே பாடல்கள், தங்களுடைய தலைவர்களை மரியாதை கொடுத்து பாடல்கள். தமாகவை எடுத்துக்கொண்டால் பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார். நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை, இவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே பாடல்கள். இப்படி பாடல்கள் வெளியிடுவது தேர்தல் நேரத்திலும், கொடியேற்றும் நேரத்திலும், இயக்க கூட்டங்களிலும், இயக்க இல்ல விழாக்களிலும் இந்த பாடல்களை இயக்க நண்பர்கள் போடுவது என்பது வழக்கம், பழக்கம். இதனையெல்லாம் தாண்டி நேரடி மக்கள் பணி, மக்களுக்கு அந்த தலைவர் கட்சியின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதனை தாண்டி அந்த கட்சியினுடைய பிரதிநிதி சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அல்லது உள்ளாட்சியோ மாநகராட்சியிலோ போட்டியிடுகிறார் என்றால், பணியாற்றுகிறார் என்றால் அவர்கள் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதற்கேற்றவாறு பொது வாழ்விலே செயல்படுபவர்களுடைய பணி எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க புதிய கட்சி என்பது அந்த கட்சியை தொடங்குபவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பதற்காகத்தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எல்லா கட்சியும் அப்படிதான் தொடங்கப்பட்டிருக்கிறது. போக போகத்தான் மக்களுடைய எண்ணம், அதன் அடிப்படையிலே வாக்கு, நம்முடைய செயல்பாடு, இவைகளை வைத்து இறுதி முடிவு எடுக்க முடியும். அந்நிய முதலீட்டை ஈர்க்க திருப்பியும் முதல்வர் அமெரிக்கா போறாங்க. தமிழ்மாநில காங்கிரஸ் அவருடைய இந்த பயணங்களையும் இதுவரைக்கும் வந்திருக்க தொழில் முதலீடு அதனுடைய தொடர்பா எப்படி? பொதுவா முதலீடுகள் எல்லாம் முறையாக, சரியாக தமிழகத்திற்கு பயன்படும் வகையிலே, வேலை வாய்ப்பை உண்மையாக ஏற்படுத்தும் வகையிலே வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.